பின்னாடி பாருங்க அனுமதி மருந்து சர்வ் பண்ணிருக்கேன். அதாவது உங்களுக்கு திரும்ப விளக்கம் தம்பிகளுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, நாளைக்கு கமிட்டி போய் ஆய்வு பண்றாங்க. டிஎஸ்பி சார் வந்து லைன்ஸ் எல்லாம் வர்றாங்க. நாளைக்கு கமிட்டி வந்து நடந்தது. இன்னைக்கு தேதி 17ஆம் தேதி ஆயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட 18 நாள் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை அந்த வண்டியில திருப்பி விடுங்கப்பா சார். நாங்க ஒரு விஷயத்தை செய்ய அந்த வண்டியில திருப்பி வண்டியில மட்டும் அங்க ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி விடுங்கப்பா. நாளைக்கு ஒரு மீட்டிங் உயர்மட்ட லெவலுக்கு நடக்குது. அவங்க மீட்டிங் கலெக்டருக்கு அனுப்பி கொடுக்க போறாங்க. அதன் பேர்ல கலெக்டர் அதுக்கு எடுப்பாரு. நம்ம வாய்ப்பு கொடுப்போம், அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்க வைக்கிறீங்க, வாய்ப்பு கொடுத்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு மனு வச்சு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. சிஎம் செட்டுக்கு வச்சு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் முற்றுகை போராட்டத்தை ஒன்று அறிவிச்சு 20 நாள் ஆச்சு. இல்ல அடுத்தடுத்து வாய்ப்பை நீங்க பண்றது அடிப்படையில் அடுத்தடுத்து நடந்து இடத்துக்கு யாருமே நாளைக்கு வந்து ஆய்வுக்கு உங்களுக்கு சொன்னாரு. இல்ல சார் அதாவது அபிஷியல் வந்து நாளைக்கு வந்து எல்லாருமே போறாங்க. ஏஜி உதவி புவியியலாளர் போறாரு, ஏடி மைன்ஸ் போறாரு, ஏஓ போறாரு, தாசில்தார் போறாரு. இதோட சேர்த்து போலீஸையும் கூப்பிட்டு போறாங்க. எல்லா இடத்தையும் நீங்க சொன்னதனுடைய பேர்ல தான் வந்து நீங்க கொடுத்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததன் பேர்ல தான் நாங்க இந்த விஷயத்த பண்ணும்போது நாளைக்கு எதுவுமே நடக்கல. நாளைக்கு நடக்காம நாளைக்கு மீட்டிங் வைக்கிறாங்க. நாளைக்கு மீட்டிங் ஆதாரத்தோட கொடுத்துட்டா நடவடிக்கை எடுக்கிறீங்க. நாளைக்கு மீட்டிங் அதிகாரிகளை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை சரி பண்றாங்க, ஏரியை சரி பண்றாங்க. இதுக்கு என்ன வழி? சமாளிக்காரங்க சமரசமா சரி பண்ணி வச்சிருக்காங்க. போனோட பீஸ் கமிட்டி நடந்தப்ப என்ன நடந்துச்சு ஆதார பூர்வமணியில இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க எதுனாலும் நீதிமன்றத்தில் நடக்கும். நீதிமன்றம் தான் இருக்குன்னு சொன்னா இங்க சட்டம்ன்றதை இங்க வந்து நாளைக்கு வந்து அதிகாரிகள் இருக்க வேண்டியது. நாளைக்கு நீதிமன்றம் தான் நீங்க எல்லாத்துக்கும் நாளைக்கு கமிட்டி போட்டிருக்கு. நாளைக்கு இந்த மாதிரி இந்த கமிட்டி வந்து விஜிலன்ஸ் கமிட்டி வந்து நாளைக்கு போய் ஆய்வு பண்ண போறாங்க. ஆய்வு பண்ணி கலெக்டருக்கு அறிக்கை நடக்கிறப்ப அதை சொல்றீங்க சார். நாளைக்கு நடக்குது, நடக்க மாட்டேங்குது சார். நாளைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்கிற தம்பி நாளைக்கு நடக்கிற நீங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க தம்பி. நாளைக்கு நடக்கிற அதே தேதியில கல்குவாரிக்காரங்க சமரசமா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து சரி பண்ணிருக்காங்க. ப்ரூஃபா ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டா அவங்க தம்பி நாங்க இப்ப கமிட்டியோட ஆர்டர் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம். கமிட்டி பணம் கொடுத்துருக்காங்கன்றத நான் கமிட்டியோட ஆர்டர் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க சார். தம்பி நான் இப்ப கமிட்டியோட ஆர்டர் எடுக்கணும். நான் உங்களுக்கு மட்டும் நீங்க வந்து பணத்தை வாங்கிட்டோம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு முடிவு போயிட்டா அதுல எப்படி நான் நியாயம் கிடைக்கும்? நாங்க எப்படி நினைக்கிறது? நாங்க சொல்றது வந்து நாளைக்கு கமிட்டியோட இது இருக்கு தம்பி. நீங்க கொடுத்த ரெப்ரசன்டேஷனுக்கு வேலை நடக்குது தம்பி. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு லெட்டர் வச்சிருக்காரு, ஏடி வச்சிருக்காரு. இது சம்பந்தமா என்ன வச்சிருக்காரு? கல்குவாரிகள் வந்து ரசீது போட்டு சீட்டின் அடிப்படையில் எந்த இடத்துல அப்படி அனுமதி கொடுத்தாங்க? எங்க அப்படி இருக்குது? கல்குவாரியை சீட்டு போட்டு கல்லை வெட்டி எடுத்துக்கலாமா? வெள்ளக்கல்லைங்களா சீட்டு போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு லெட்டர் வச்சிருக்காரு. எனக்கு தெரியும்.
பெர்மிட் வாங்குவாங்க, பொல்யூஷன் போர்டையோ இல்லை பெர்மிட் வாங்குவாங்க. அதை தவிர்த்து சீட்டு போட்டு நான் கல் வெட்டி எடுத்துக்கலாம்னா அப்போ யார் வேணாலும் வெட்டி எடுத்துக்கலாமா? அதுக்கு அனுமதி இருக்கு. வெள்ளை கல் தம்பி எல்லாமே தம்பி இல்ல நீங்க போலீஸ் கேக்குற கேள்வி இது எதுவுமே எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க நீங்க இப்ப கேட்கிற ஒவ்வொரு கேள்வியுமே போலீஸோட சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. இது கல்லு வேணும், வீடு கட்டுறதுக்கு கல்லு வேணும், பாலங்கள் எவ்வளவு பாலங்கள் வாங்க முடியுமா? சாதாரண ஏழை மக்கள் வாங்க முடியுமா? அதுக்கு ஆய்வு பண்ண போறாங்க. போராடணும் நாளைக்கு அந்த மாதிரி மீட்டிங் நடத்துறீங்க, போய் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. வீரமுத்திரை முன்னேற்ற சங்க சார்பா எப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த கல்குவாரி சம்பந்தமா பேசினாலே மதிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றேன்றாங்க. ஆனா நீங்க வாங்க ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறேன், கல்குவாரி நடக்கிற இடத்தையும் ஆரம்பிச்ச இடத்தையும் காட்டுறேன். இதுல இந்த 15 கல்குவாரிலையும் இங்க யாருமே முத்திரையர் ஓனர் கிடையாது, யாரும் டீலர் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. கூட கூலியாளர்கள் தான் அங்க வேலை பார்க்குறோம். ஆனா அங்க அளவுக்கு அதிகமாக அதான் அந்த கல்குவாரி நடக்கிற இடத்தை சுத்தி சரௌண்டிங்ல பார்த்தா முத்திரையர் மக்கள் தான் வாழ்றாங்க. எதுக்கு இதை மையப்படுத்தி போட்டிருக்காங்கன்னா இங்க இருக்க அரசியல்வாதிகளா இவங்க தாண்டா முத்திரையர் மக்கள் தாண்டா கேள்வி கேட்க மாட்டேன், என்ன செஞ்சாலும் குப்பத்துட்டே போயிருவேன். இதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதே சூழ்நிலை தான் சார் இப்பயும் நடக்குது. இந்த முத்திரையர் சார்ந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினா அரெஸ்ட் பண்ணுவேன், சம்மன் அனுப்புறாங்க, எல்லாமே செய்யறாங்க. இப்ப நீங்க இங்க ஆரம்பிக்க கூட இல்ல, ஸ்பாட்ல இருந்து நாங்க சும்மா வர்றோம், அதுக்குள்ள நீங்க இவ்வளவு போர்ஸ் அப்ப நாங்க எங்க உரிமை சார் எங்க உரிமை கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க கேட்ட எந்த கேள்வியுமே வந்து எங்களுடைய ரிலேட்டட் சம்பந்தமா இல்ல. நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் இப்ப இந்த ஒரு போராட்டம் இல்ல, உங்களோட நான் இப்ப 2-3 போராட்டத்துல பயணிச்சுட்டு தான் இருக்கேன். எங்களுக்கு லேண்ட் ஆர்டருக்கு இஷ்யூ இல்லாம எங்களுக்கு பிரச்சனை இல்லாம நாங்க பண்றதுக்கு தான் நான் அன்னைக்கு பண்ணீங்க, எதுவுமே சொல்ல சூப்பரா பண்ணி கொடுத்தீங்க, நல்லா பண்ணீங்க. அன்னைக்கு கூட முன்னெச்சரிக்கையா பஸ்ஸோட நின்று இருந்தீங்க. அது வந்து எங்களுக்கு வழக்கு கூட போடல, வழக்கு போட முயற்சி பிரச்சனை பிரச்சனை இல்ல, பப்ளிக் டிஸ்டர்ப் இல்ல, முன்னெச்சரிக்கையா பிளான் பண்ணி எந்த மாதிரி போராட்டத்துக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க, அதை மட்டும் நாங்க பண்றோம். நீங்க எந்த மாதிரி போராட்டத்துக்கு நீங்க வந்தவன இன்ஸ்பெக்டரா நீங்க வந்ததுல இருந்து இனிமேல் நான் வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு மட்டும் தான் அனுமதி கொடுப்பேன், நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சூழலே இல்ல, நீங்க வந்ததுக்கு மட்டும் இந்த மாதிரி சூழலே நீங்க சொல்லுங்க சார். போராட்டமா அறிவிச்சிருக்காங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு தீர்வு கண்டிருக்காங்க தவிர உங்களை மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றப்ப முடக்கல. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பீஸ் கமிட்டி போட்டோ தீர்வு தான் கண்டிருக்காங்க. ஆனா நீங்க முட்டுக்கிட்ட போடணும், நீங்க கிளப்பணும், கிடைக்கணும், அவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்றீங்க. இன்னைக்கு உங்களை மறிச்சுட்டோம், நாளைக்கு வர மாட்டீங்களா? இல்ல சார், நாளைக்கு வர மாட்டீங்களா? வருவாங்க. உங்க சர்வே படி நீங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க. இந்த வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் எங்கேயாவது மக்கள் தவறான விஷயத்துக்கு கையில் எடுத்து செஞ்சிருக்காங்களான்னு கேளுங்க. ஏதாவது ஒரு அலிகேஷன் வந்திருக்கான்னு சொல்லுங்க. ஒரு கோரிக்கை வந்து ஏத்துக்கிட்டு அவங்க நாளைக்கு உயர்மட்ட லெவல்ல ஒரு மீட்டிங் நடத்துறாங்க, நடத்தி எந்தெந்த இடம்னா நீங்க மென்ஷன் பண்றீங்களோ அங்கே ஃபுல்லா ஆய்வு பண்ண போறாங்க, ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுக்க போறாங்க. அதுல பொய்யா கொடுக்க முடியாது. 50 மீட்டருக்கு ஆள் இருக்கு, நான் 10 மீட்டருக்கு சொல்ல கொடுக்க முடியுமா? நீ விட்டுருவீங்களா? 6 கல்குவாரி உரிமை இல்லாம நடக்குதுன்னு போன கோரிக்கையில நான் வச்சோம். இப்ப 6ல 4 உரிமை வாங்கியிருக்கின்ற மாதிரி கேள்வி ஒரே வாரத்துல வாங்கப்பட்டிருக்கு. நாங்க அன்னைக்கே பெர்மிட் கொடுத்திருக்காங்க. மக்கள் மத்தியில் எங்களை கிண்டல் கேள்வி பேசுறாங்க சார். நீங்க பண்ண ஆர்ப்பாட்டம் 9 கோரிக்கை வச்சிருந்தாங்க. நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துற தேதிக்கு அது வந்து 14 கோரி வந்து உங்களுக்கு சொன்னாரு. 9 கோரி எங்க கணக்குல இருக்கு. 9 கோரிக்கை நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம். அந்த கோரி வந்து நீங்க சுற்றுச்சூழல் துறையில எங்கேயோ வாங்கி ஆமா, அது வந்து அதுல வாங்கினதுனால அவங்களுக்கு இதுக்கும் என்னங்கிறது வேரியேஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 9 கோரிக்கும் அவங்க அனுமதி வச்சிருக்காங்கிறத எடுத்து சொன்னாரு. அத்தனை காப்பியும் தாஸ் சார் மெயின்டைன் பண்றாரு. இப்ப
இப்போ உங்களுக்கான நீங்க சொன்னதன் பேர்ல தான் நாளைக்கு அந்த கமிட்டி லெவல் கமிட்டி நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்கல்ல சார் 9 குவாரிக்கு பெர்மிட் கொடுத்துருக்கானே எனக்கு ஏடி திரும்ப ரிப்ளை பண்ணதுல 13 குவாரிக்கு பெர்மிட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த போட்டோ ஆதாரம் எப்படி வந்துச்சு உடனே அவங்களுக்கு ரூல்ஸ் மாத்திப்பாங்க எப்படி நடந்துச்சு ஒரு வாரத்துக்குள்ள எப்படி அந்த குவாரிக்கு திரும்ப பெர்மிட் சர்வே பண்ண சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துனா அதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாங்க எப்படி பண்ணல மேப்பை வச்சு இல்ல சர்வே பண்ணி பார்க்கல சும்மா விசிட்டிங் கூட பண்ணல எப்படி பெர்மிட் கொடுத்தாரு அந்த பெர்மிட் அந்த 4 பேருக்கு உடனே வந்து குற்றச்சாட்டு அந்த குவாரிக்கே கொடுத்துருக்காரு இதை எனக்கு ரிப்ளை பண்றீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி கொடுத்தாரு இப்போ பாருங்க இல்ல இப்போ கமிட்டி மீட்டிங் நடக்க போகுது நீங்க இப்ப இந்த கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன நான் அந்த துறை சம்பந்தமா இருந்தேன்னா என்னால பதில் சொல்ல முடியும் உண்மையில சொல்ல முடியல வேண்டாம் வாங்க 4 பேரை நானே நம்ம உங்க கார்லயே நான் கூட வரேன் கலெக்டர் போய் நானே கூட வரேன் கலெக்டர் கூட நானும் டிஎஸ்பி சாருமே நிக்கிறோம் சார் இந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க 9 கோரி கேட்குறாங்க சார் என்ன சொல்றீங்க புது ஐஏஎஸ் வந்திருக்காங்க நீங்களே கேளுங்க நானே உங்க கார்ல கூட நானே வரேன் என்னால செய்ய முடியும் இல்ல சார் உங்களுக்கு அதிகாரினால செய்ய முடியாது நம்ம நடைமுறைக்கு வரணும் தான் நம்ம நினைக்கிறோம் சார் சொன்ன உங்கள மாதிரி மக்கள் நம்ம சொல்லி பாதிப்பு சார் இப்ப சொன்னாங்க சார் சொன்னாங்கல்ல கலெக்டர் சாரை பார்ப்போம் சாரை பார்ப்போம் நம்ம எல்லாம் நீங்க ஒரு 4 பேர் வாங்கி கேட்கறல இதே கோரிக்கை நான் இப்ப சொல்றேன் சார் அதே கலெக்டர் நாங்க பார்க்க வர்றோம் கொஞ்சம் வழி விட்டு நாங்க ஓரமா நடந்து வர்றோம் எந்த மக்களுக்கும் தொந்தரவு இருக்காது ஓரமா எங்க ஏதாவது தொந்தரவு நீங்க உங்க சொல்றோம் நீங்க உங்க வாகனத்துல வாங்க நாங்க நடந்தே வரோம்னு சொல்றோம் எங்க கோரிக்கை வெளிப்படுறோம்னு சொல்றோம் இங்க இருந்து 49 கிலோமீட்டர் எங்கனால முடியும் சார் எங்கனால முடியும் பாதயாத்திரை 150 சாத்தியமா நம்ம எங்கனால மெட்ராஸ் கூட நீங்க நடக்கலாம் சைக்கிள் பைக் கூட வச்சுக்கலாம் தெரியாம போய் அப்படி போறேன் தெரியாம நீங்க 49 கிலோமீட்டர் நடக்க முடியாது சைக்கிள்ல போலாம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் கூட போய் பார்க்கலாம் ஆனா நான் என்ன சொல்றேன் நமக்கு தேவையானது நடக்கல நீங்க தான் கொடுத்திருக்கீங்க நானா கொடுத்தேன் நீங்க கொடுத்தீங்க இதுவரை அதே லெவல் கமிட்டி போட்டாச்சு நீங்க சொன்னதுக்கு தான் வேலை நடந்திருக்கு நாளைக்கு அந்த கமிட்டி லெவல் மீட்டிங் போட்டிருக்காங்க தம்பி ஒண்ணுமில்ல தம்பி நீங்க நாளைக்கு கமிட்டி நடக்குது பாட்டுக்கிட்ட போறாங்க நீங்க வேணா அந்த இடத்துல இருங்க உங்க குறைய அவங்கள்ட்ட கமிட்டியே சொல்லலாம் உங்களுக்கு வாய்ப்பு இன்னைக்கு வந்திருக்கீங்க நியாயத்துக்காண்டி தான் இப்போ செந்துறையில காவல்துறையா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அழிச்சிடறாங்க அதில் நம்ம நண்பர் ஒருத்தர் அவர் இருக்கு அப்போ சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க அவருக்காண்டி நான் ஸ்டேஷன் எங்களால் பேசியிருக்க முடியும் காவல்துறையில அன்னைக்கு அங்கே வீட்டில் இருந்தவர் ஃபுல் போதையில் நம்மளால ஒருத்தர் அடிக்கிறாரு அடித்தவர் மேலே அவரை விட்டுட்டீங்க வீடியெல்லாம் போட்டிருக்கா சொல்கிறாங்க அவங்கள விட்டுட்டீங்க சஸ்பெண்ட் பண்ணல இல்லை ஒரு மாற்ற நடவடிக்கை எடுக்கல ஆனால் இந்த அப்பாவி பொதுமக்கள் யாருக்கு வந்து இன்னைக்கு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டீங்க இதெல்லாம் நான் கேட்டிருக்கணும் உங்க மேலே தப்பு இருக்குன்றதுக்காண்டி நாங்க எதுவும் பேசல நியாயத்துக்காண்டி நாங்க எவ்வளவு வேணாலும் இறங்கி அதுல உயிரே போனாலும் நியாயத்துக்காண்டி எங்க உயிரே நீங்க எடுத்தாலும் அந்த இடத்துல புரியாது தம்பி அப்படி எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் இல்ல அந்த சூழ்நிலை தான் போகுது அன்னைக்கே சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரா பேசினா என்ன சொல்லுவா சார் எந்தெந்த குவாரிக்காரங்க என்னென்ன பேசினா என்ன சொல்லுவாங்க யார் வேணா என்ன சொல்லுவாங்க யாருனாலும் என்னென்ன தவறு நடந்துகிட்டு இருக்கு நீங்க அப்படியே விட்டுட்டே போறீங்க கொலையில தான் அது போய் முடிய போகுது தம்பி கொலையில தான் அது போய் முடிய போகுது சார் அது தொடர்ச்சியா தமிழ்நாடுல அதை செஞ்சுக்கிட்டாங்க சார் குவாரிகள் நடக்கும் இதே ஏற்பட்ட சூழ்நிலை ஒட்டி விடுறாங்க அப்பேற்பட்ட சார் நான் உங்களை சொல்ல சார் குவாரிக்காரங்க அவங்க எல்லாம் குவாரி நடத்துறவங்க அப்புறமா ரவுடிகளா சார் எல்லாமே ரவுடிகளா தம்பி நாளைக்கு உங்களுக்கு கமிட்டி போட்டிருக்கு கமிட்டி ஆர்டர் ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணுங்க நான் போய் 4 ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு கூட வர சொல்றேன் போய் ஒரு காப்பி அப்படி அங்கேயே பிரிண்ட் போட்டு கையில் வாங்கி தர சொல்றேன் நேரத்தே அனுப்பிச்சு முந்தா நாளே அனுப்பிச்சிருக்காங்க என்னதுல ஒரு டவுட்னா நாங்க இன்னைக்கு நீதிக்கட்டு முடிதல்ல அனுப்பிச்சிருக்கோம் நான் ரோட்ல ஒரு நாளைக்கு முன்னாடியோ சிஐடி தெரியும் தனிப்படை பிரிவுக்கு தெரியும் இது சம்பந்தம் ஒரு ஃபீஸ் கமிட்டியை ரெடி பண்ணிருக்கான் இதுதாங்க நடந்துருக்கு எங்களை ஏன் வீதிக்கு வந்து போராடியே அவனை இப்படி மறிச்சு நீங்க வரவே இல்லையே அவர் ஃபீஸ் கமிட்டி நீங்க போவே இல்லையே தம்பி அவர் உங்களுக்கு தபால் போட்டு வாங்க வந்து வாங்குங்கன்னு சொல்லி
நாளைக்கு எப்பவுமே நடக்கும். நாளைக்கு மீட்டிங் நடக்குது. அவங்கள பாப்போம், என்ன நடவடிக்கை இருக்கா பாப்போம். அடுத்த நடவடிக்கை அதுக்கு பண்ணிட்டு போவோம். போறது இல்லையா, வாய்ப்பு போறது இல்லையா, பிப்ரவரி 14 உலகம் அணிய போகுது. உங்க வேலை நேரத்தை நாங்க தடை பண்ணணும் நாங்க நினைக்கல சார். ஆனா அடுத்தடுத்து எங்களுக்கு போராடுறது புதுசு கிடையாது. அது போராட்டத்தோட ஆக்டிவிட்டி மாற்றுவோம். நம்ம நடக்கக்கூடியதை பார்க்கணும். நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்றோம், இல்லைன்னா சொல்லுங்க நான் நிரூபிக்கிறேன். நாளைக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அவங்க எல்லாம் போய் பார்க்கணும். நாளைக்கு பார்த்துக்கிட்டு பார்த்து அறிக்கை கொடுக்குறோம். அப்புறம் எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம்? நாளைக்கு வந்து மீட்டிங் நடக்குது. நீங்க சொல்லக்கூடிய குவாரியில ஸ்பாட் நேரத்தில் பார்க்க போறாங்க. பார்த்துட்டு அதன் அடிப்படையில் என்ன நடக்குது பார்க்கணும். கன்க்ளூஷன் தான் சார், முடிவு தான். நானும் சொல்றேன், என்ன நானும் மைண்ட்ஸ்ல வந்துட்டு நமக்கு தெரியாது அவங்க எவ்வளவு பயன் போடுவாங்களா, என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. நான் சொல்ல முடியாது, நான் சொல்ல கூடாதுல்ல. நம்ம ஒரு சின்ன மக்கள் பிரச்சனைக்காண்டி கையில் எடுத்து போராடணும். எங்களுக்கு சம்மன் எதிர் சம்மன்லாம் ஸ்டேஷன்ல யாரும் அவங்க மட்டும் நடத்துனாங்க. ஏன் எங்களுக்கு ஒழுக்கமா நடத்துவோம். எங்களோட ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒழுக்கமா இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுங்க. ஆனா தொடர்ச்சியா 2 ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களை நான் கைது பண்ணுவேன், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்றது பகிரங்கமா அடக்குமுறையில இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் நடக்குது. மக்கள் டோட்டலா பாதிக்கப்படுறாங்க. நம்ம தான் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு மீட்டிங் நடக்குது. முழுமையான ஒத்துழைப்பு சார் டைம் கேட்டார். 5 நாளா சின்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. 7 நாள் ஒதுக்கி கொடுத்தா இன்னைக்கு சொல்றேன். வரைக்கும் போறோம். எதுலையுமே குறையாத உத்தரவாதம் கொடுத்து நாங்க உத்தரவாதம் நம்பிக்கை செஞ்சு வேலை நடந்துட்டு இருக்கு. இவ்வளவுதான் ஒரு இன்ஸ்பெக்டரா பண்ண முடியும். வேணா நீ வேணா ஒரு டீம் கூட கேட்டு வாங்கு. அதெல்லாம் நான் உங்களோட டியூட்டி எங்கிட்ட சொல்லலாம். இல்ல நீ வேணா வாங்கு. அதை பத்தி நல்லா வேலை பார்த்து வச்சிருக்கேன். என்னால என்ன முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன். அந்த இது வேணா இப்ப இந்த மனிதனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. பாவம் முதல் நாள் அரெஸ்ட் பண்றீங்க. இவரோட சேர்த்து பண்ணி தச்ச மாட்டேன்னு பண்றதுக்காண்டி நீங்க மறுநாள் காலைல 4 மணிக்கு ஏங்க ஜஜமா நீங்க கேட்டிருந்தா என்ன பதில் சொல்லிருக்கீங்க? போதையில இருந்தாங்க, வீட்டுல இருந்தாரு அவர் சுரேஷ் போதையில இருந்தவரா அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தச்ச மாட்டேன் முப்பாட்டி இருந்தா என்ன பிரச்சனையா இருக்குன்றது தெரியும். நீங்க விடிய காலைல 4 மணிக்கு வீட்டுல தான் இருந்தாங்க. அன்னைக்கு நீங்க போயிட்டு அவர் இந்த கோரிக்கை பாருங்க, நீங்க அந்த ஹைகோர்ட்ல பாருங்க. அதை நான் கோரிக்கையில நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். எல்லாமே சட்ட ரீதியா போவோம். எதுனாலுமே சட்ட ரீதியா தான் பேசணும். நீதிமன்றம் தான் எல்லாத்துக்கும் தேவை. இடையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும். தம்பிக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும். எங்க சமுதாயம் அடிப்படையில் தம்பிக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும். போய் பார்த்து போறாங்க. அவங்க பார்க்கட்டும், அதனுடைய ரிசல்ட் என்னன்றதை பார்த்துக்குருவோம். பார்த்து அடுத்த அறிக்கை கொடுக்க போறாங்க. என்ன இதான் நடக்கும் போது இப்ப நீங்க கண்டப்பத்தை கட்டிட்டு சொல்ல போறாரு, சொல்ல போறாரு. நாளைக்கு மீட்டிங் நடக்கும் போது அந்த முடிவு பண்ணி சொல்லுவார். அவ்வளவு இந்த கல்குவாரி விஷயம் வெளிப்படையா நாங்க கோரிக்கை வச்சு 5 மாசம் ஆச்சு. இப்ப நீங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் 2வது ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் நாளைக்கு வந்து எல்லாம் சரி பண்ணிருக்கீங்க. இந்த மீட்டிங்ல நான் போடல, இவர் போடல. பெரிய மைண்ட்ஸ்ல இருந்து அங்கிட்டு போடுறாங்க. அவங்க நாங்க ஆர்டர் கொடுக்க முடியாது. நான் ஆர்டர் கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு அதிகாரியானாங்க, அவங்களுக்கு நான் கைது நிற்கிறோம். புரியுதா? அதில் அவங்க வேலை நடந்தே இருக்கு. நீங்க சொன்ன அடிப்படையில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வர்றாங்கல்ல, அவங்க பாட்டை வந்து பார்ப்பாங்க. முடிஞ்சா நீங்களும் போய் இருங்க, சொல்லுங்க. உங்க வர சொல்லுங்க. நீங்க அவங்க அளவு எடுத்துக்கிடுவாங்க. அதன் அடிப்படையில் என்னது பார்ப்போம். நமக்கு எப்பவுமே அடுத்த வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பே கொடுக்காம நம்ம எடுத்து அங்கே ஒருத்தர் பண்ண முடியாது. ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு. அடுத்த தமிழ்நாடு நாளைக்கு அவங்க வர்றாங்க, ஸ்பாட் விசிட் வர்றாங்க. தயவு செய்து போராட்டம்னா
ஒடுக்கணும்னு நினைக்காதீங்க. தம்பி, முடக்கம் நோக்கம் கிடையாது. போராட்டம் பண்ணி அதாவது உங்களுடைய போராட்டம் அரசு தெரியப்படுத்தும் பொதுமக்கள் எங்களோட ஆர்ப்பாட்டம் போராட்டம் தயவு செய்து நாளைக்கு வந்து மீட்டிங் நடந்த அளவுக்கு தவறா பாட்டுக்கு வர்றாங்க பாக்குறாங்க கண்டிப்பா தருவோம் தம்பி. தவறா நடந்து பழைய ரெக்கார்டை எடுத்து பாருங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். அனுமதி வாங்கி ஒரு இடத்துல பண்ணதான் அழகா பண்ணிட்டு போயிடலாம். பேரணியா வர்றதுங்கிற வேடு இந்த மாதிரி வரும்போது பாருங்க வண்டி போறாது. நாளைக்கு பாக்குறாங்கல்ல எவ்வளவு டைம் கேட்போம். அதுக்கப்புறம் அதெல்லாம் இவங்களே இப்ப நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற ஒரு டயத்தை சொல்லுங்க. அதுக்குள்ள நாங்க அடுத்தடுத்து இப்ப இந்த கல்குவாரி விதிமுறையை மீறி செயல்படுறது உங்க தரப்புல பார்க்கும்போது அது தப்புதான் உங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல. நாளைக்கு இல்ல அதுக்கப்புறம் அந்த விதிமுறை மாதிரி நடக்கிற கல்குவாரிக்கு நாங்க எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீங்க தடை தெரிவிக்க கூடாது. நீங்க நாளைக்கு அவங்களே வர்றாங்க பாக்குறாங்க வைக்கிறாங்க என்ன அதுல ரிசல்ட் பாத்துருவோமே. ஏன் அந்த லாக்கப்புக்கு ஆரம்பிக்க மாட்டேங்குது. போறவங்க வரவங்க அதோட முடிஞ்சு எனக்கு நீ யார் வேணும் தான் கூட வர போறேன். ஏஆர்பி எல்லாமே அனுமதி இல்லாம வந்து போன தடவை சொல்றீங்க, இந்த தடவை பண்ணிட்டு இவங்களை முதல்ல ஆய்வு பண்ணுங்க. முதல்ல யூனிவர்சிட்டியில கொடுங்க. அங்கதான் பெரிய ஊழலே நடக்குது. நாங்க முதல் அறிவிப்பு மூலமா தான் இந்த ஊழலே நடக்குது. அரசாங்கத்தோட பணத்தை ஆட்டே போடுற வேலையை பண்ண சார். மீட்டிங் முடிச்சு சார் புதுக்கோட்டையில ஒரு கொலை நடந்திருக்கு. தெரியுது உங்களுக்கு. எங்களுக்கு மிரட்டல் வந்து நீங்க காலதாமதம் பண்ண போது எங்கள்ல ஒண்ணு வேலைக்கே வழி இல்ல. எங்களுக்கு ஒண்ணு ஆயிடுச்சு. இங்க தலைநாடு தலைவரே பிராங்கமாயி போயிடும். சொல்றேன் நானு உங்களை ஏமாத்திட்டு போறதுக்கு நாங்க ஏமாத்தல சார். உங்களுக்கு ஏமாத்திட்டு போற ஆளு கிடையாது. நீங்க என்ன கேட்பே இல்ல. கேட்பே இல்ல. நான் அதுக்கு 4 நாள் கிடையாது. உங்களை ஏமாத்துறதுக்கு ஆள் நாளை கிடையவே கிடையாது. என்ன உங்க ப்ராக்டிஸ் நான் சொல்லுவேன். அதே நாளைக்கு மீட்டிங் இருக்கு நான் சொல்லிட்டேன். மீட்டிங் நடக்காத சொன்னா நான் பதில் சொல்றேன். மீட்டிங் நடக்கவே நீங்க போய் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு மீட்டிங் நடக்குதுன்ட்டு நாளைக்கு ஸ்பாட்டா பார்க்க போறாங்கன்றேன். இவ்வளவு நான் சொல்றேன். நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். நம்ம அவ்வளவுதான். வேலை நம்மளே ஒரு பிறப்பு எடுத்து உடனே இந்த போட்டு நாள் வாங்கி கொடுக்கன்னு சொல்லாது. வாங்கி கொடுத்தேன் வேலை பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. 19ஆம் தேதி 19 நாளைக்கு தான் தாசில்தார் அவங்கள ஏதோ தம்பி நாளைக்கு இன்னைக்கு 17 நாளைக்கு மறுநாள் இன்னைக்கு 17 நாளைக்கு மறுநாள் நீங்க கொடுத்த மனுவுக்காக கலெக்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணி போட்டுக்கல மனுவை பார்த்து நீங்க போய் ஸ்பாட் விசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வனச்சரகம் ஃபாரஸ்ட் எல்லாருமே போட்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. டீம் போட்டுருக்காங்க. 19ஆம் தேதி அங்கே போறாங்க. போய் இருப்பா பேசுறோம். எல்லா வேலையும் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல தம்பி. நீங்க சொல்ற கோரிக்கையில நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் அந்த மாதிரி நான் எதுவுமே எடுத்துக்கிறேன். தப்புன்னு சொல்லுவேன் தம்பி. தப்பு ஒரு தடவை நீங்க சொல்றதுக்காக தான் நம்ம சைலண்டா போறோம். உங்க மேல ரொம்ப பிடிக்கும் தம்பி. தப்புன்னு நானே சொல்லிடுவேன் தம்பி. அதே மாதிரி நீங்களே எவ்வளவு தப்பு இருந்தா என்னை சொல்லலாம். ஒண்ணுமே கிடையாது. பட் இது வந்து நீங்க பண்ணோம். இந்த நீங்க கொடுத்த மனுவுக்கு வேலை நடந்துருச்சு. 19 சொல்லியாச்சு. இதை வந்து நான் ஃபாலோ பண்றேன். நாளை நான் உங்களுக்கு இந்த காப்பி ஒன்று உங்களுக்கும் போட சொல்றேன். என்ன இன்டிமேஷன் கலெக்டர் கொடுக்கும்போது அந்த காப்பியை உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். இதுக்கு மேல என்ன இந்த வேலை செய்யறதில்ல தம்பி. சைடும் தவறு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மேல உள்ள அதிகாரிகளை வச்சுட்டு
ரேடியோ எனக்கு பெட்ரோல வச்சது நிறைய தவறு நடந்துச்சு. இதை நான் ஆதாரப்பூர்வமாக வெளியிட தான் போகிறேன். ஆதாரப்பூர்வமாக நீங்கள் பண்ண விஷயத்தான் வெளியிட தான் போகிறீங்க. அன்னைக்கு 29ஆம் தேதி தவறு நடந்துச்சு. இதெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் அந்த ஆதாரத்தை சம்பந்தப்பட்ட குவாரிக்காரங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்கும். போறாங்க ரிசீவ் பண்ணிட்டோம். அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்க இதை பத்தி எங்களுக்கு நாலேஜ் கிடையாது. இப்போ அவங்க மூடுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தா வந்து மூட போறேன். இது பண்ண சொல்றாங்கன்னா பண்ண போறோம். நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. அழகான அழகாக பாதுகாப்பு கொடுக்க போறீங்க. என்னோட போட்டி என்னோட அது ஓடினா ஒன்றும் இல்லை, ஓடாட்ட ஒன்றும் கிடையாது. ரைட்டா 3 மாதத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்டே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. சம்பந்தப்பட்ட காவல் நிலையமே குவாரிகள் தவறாக இயங்குதுன்னு சொன்னால் உங்களை நடவடிக்கை இல்லை, இல்லைன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் பெஞ்சில் கூடாது. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. காவல்துறை நாங்கள் ஒரு விஷயத்தை தெரிவிக்கும் நீங்களே அழிஞ்சு நாங்கள் என்ன பண்றோம்ல சார், நீங்களே தவறு நடந்துச்சுங்கும் போது இன்னைக்கு சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, தாசில்தாரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் இப்ப சஸ்பெண்ட் பண்ணிக்காங்க. அதே மாதிரியே விருதுநகர்ல சம்பந்தப்பட்ட 7 அதிகாரிகளை இப்ப சஸ்பெண்ட் பண்ணிக்காரு கலெக்டர். இந்த தவறெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னா தான் நாங்க ஒரு தடவை சொல்றோம். அதிகாரிகள் பாதிக்கப்படக்கூடாது, வாரிகள் பாதிக்கப்படுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் சம்பந்தம் நீங்களும் சேர்த்து பாதிக்கப்படுறீங்கன்றத என்னோட கோரிக்கை. நான் வந்து அந்த நாலேஜ் உள்ளவங்க தான் அதை பண்ணுவாங்க. அந்த ஜியாலஜிக்கல் நாலேஜ் நமக்கு இல்லை. அவ அந்த அதிகாரி தான் வந்து சொல்ல முடியும். அந்த ஃபாரஸ்டர் அதிகாரி தான் அவருக்கு அனுமதி கொண்டு வர பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு காட்டுறேன்ல ஒவ்வொரு மேட்டரையும் கூட கன்வே பண்ணிட்டு தானே இருக்கேன். எதையுமே கன்வே அப்டேட் எனக்கான ஒன்று உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். முடிஞ்சு வச்சு உங்களோட எப்போ போல நான் யாரும் கிடையாது. புரிஞ்சுக்க உங்களை ஒட்டிடுவாங்க. நான் காக்கி சட்டை போட்டிருக்கேன், நீ மச்சத்தை போட்டுக்க, அவ்வளோதான். நான் ஒருவேளை காக்கி சட்டை போடாமல் உங்களோட மட்டும் இருக்கலாம். அதனால நீங்க வேட்டாள பார்க்காதீங்க, வேட்டாள பார்க்காதீங்க, வேட்டாள பார்க்காதீங்க. நாங்கள் கொல்ல போகிறோம். இப்போ வரதா இருந்தால் வாங்க, இந்த மனு கலெக்டர்கிட்ட கொடுக்கணும். நாளைக்கு எடுத்து வாய்ப்பு இருக்கு. கேட்டுக்கிறோம். இதற்கு அடுத்து அடுத்த கட்ட போராட்டம்னா தொடர் உண்ணாவிரத போராட்டம் தான் அறிவிக்க போறோம். நீங்க ஒரு செட்டை போட்டு நாங்கள் பாட்டு மக்கள் நீங்களும் அது வாய்ப்பே இருக்காது. அது வாய்ப்பே இருக்காது. அதுக்கு வாய்ப்பே இருக்காது. ரெண்டுல ஒன்று அதனுடைய இது பார்த்து ஒன்னா போவோம். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு போவோம். அவ்வளவுதான். அதாவது போராட்டம் உங்களுக்கும் பெருசு இல்லை, அதை டேக்கிள் பண்ற எங்களுக்கும் பெருசு இல்லை. நமக்கு தேவை நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எதுக்காக பண்றாங்க என்னங்கிற நாங்களும் புரிஞ்சுப்போம், எதுல நியாயம் இருக்கிற நாங்களும் தெரிஞ்சுப்போம். நம்ம மேல் அதிகாரிகளை தகவல் சொல்ல போறோம், எல்லாத்தையும் நல்லா ரன் பண்ண போறோம். அவ்வளவுதான். சரியா? யாரும் வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து உங்களை போராட்டத்தை முடக்கணும் நெஸ்கணும் அப்படின்னு என்ன கிடையாது. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க பண்ணாதீங்க, உங்க மேல வழக்கு போடுவோம்னே பகிரங்கமா விடுங்க. 200 போராட்டம் சம்மன் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதனால ஒண்ணும் கிடையாது. ஏதாவது போன வாட்டி மக்கள் மக்களுக்காண்டி உங்களோட அந்த லெட்டர் வார்த்தைகள்லே அன்னைக்கே வேற சொன்னேன். நாங்க யாரை போய் டிஸ்டர்ப் பண்ண போறோம்? நாங்க வாட்டு ஓரமா போவோம். வேற யாரும் எவ்வளவு மக்கள் எங்களால என்னுடைய பார்வையில ஒரு உயிர் போயிடக்கூடாது. ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கும் போது ஒரு 2 நிமிஷம் லேட்டா போய் திருப்பதி அமைப்பு அதனால ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாது. இந்த மாதிரி திங்க் பண்றோம். உங்களுடைய செயல்பாடு என்னன்றது என்ன நீங்க நினைக்கிற அளவுக்கு இனி அப்புறம் லாஸ்ட் நடந்த 2 போராட்டத்துக்கு முன்னால் நடந்த 100 போராட்டமே 2 போலீஸ் தான் நிற்பாங்க. அது எங்களோட நண்பனா நிற்பாங்க. அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாலும் அவங்களோட எங்க போய் தான் ஓடி போய் ஆம்புலன்ஸ் ஒதுக்கி கூட்டி போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒழுக்கமா தான் எங்க அண்ணன் கேகேசி எங்களை நடத்திருக்காப்புல. ஒரு பொதுக்கூட்டமே நடந்தாலும் வழி விடுவாங்க, யாரையும் தொந்தரவு விட மாட்டோம். அப்படித்தான் நடத்துறோம். இப்பயே அதான் நான் செய்ய வந்தான். இவ்வளவு கூட்டமா வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து போராட்டத்துக்கு அது சொல்யூஷன் இருக்கு. 19 போட்டிருக்காங்க. நீங்க கொடுத்த பாட்டு பண்ணிக்கலாம். அதான் சொல்றேன். உங்களை ஏமாத்திட்டோம், இது பண்ணிட்டோம். நாங்க போய் நாளைக்கு உங்களை வந்து வர்றவங்க தடுக்க முடியாது.
பேச முடியல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அந்த வழக்குலங்கிறது வந்து உங்க தம்பிகளுக்கும் தெரியணும். அதெல்லாம் வந்து தெரியும் கண்டிப்பா வந்து அதெல்லாம் நீங்க தெரிஞ்சாதான். அதுக்காக நான் சம்பளம் வாங்குறது என்னோட டியூட்டி, நான் கரெக்டா பண்ணுவோம். பட் உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும் கூடிய விரைவில். அவ்வளவுதான். தம்பி நானும் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன், அன்பு வச்சிருக்கேன் தம்பி. ஒன்னும் சண்டைக்காரெல்லாம் இங்க இல்ல. 19/2 கொடுத்த மனுவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க கொடுத்த நான் என்ன சொல்றேன், இதுல நிக்கிறதுனால ஒண்ணும் இல்லையே, இதனால ஒண்ணுமே இல்லையே. வண்டி எங்க ஓரமா என்ன வெட்டி ஆயிருமா வண்டி அதுக்கு சுத்தி விட போறோம். அவ்வளவு அண்ணே ஏறலாமா? அனுமதி இருக்க மாட்டாங்க. நீங்க அரசியல் பாதிக்கப்படக்கூடாது இந்த பாரினால. அங்க உண்மை சஸ்பெண்ட் பண்ணாங்க, இங்க சொன்னீங்கல்ல. இந்த ஜனங்கள் நாளைக்கு வர மாட்டோமாங்களா அப்படின்னா சொல்லி காசு ஊத்து கூட்டு எல்லாத்தையும் அவ்வளவு வந்தவங்க தானே. எப்ப கூட வருவாங்கல்ல, எப்ப கூட வருவாங்கல்ல, அவங்க எல்லாருமே வருவாங்கல்ல, எப்ப கூட வருவாங்கல்ல. இவ்வளவு பேர் பாக்குறாங்க தெரியலையா? இவ்வளவு பேர் பாக்குறாங்க மக்களா தெரியலையா? பேரணிக்கு அனுமதி இல்ல, ஒத்துழைப்பு கொடுங்க. 19ஆம் தேதி மீட்டிங் நடக்குது, ஸ்பாட்டுக்கு வருவாங்க. நீங்களும் வாங்க. நீங்க உண்மையிலே நீங்க அக்கறையா இருந்தீங்கன்னா அன்னைக்கு வாங்க. 19ஆம் தேதி ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அன்னைக்கு வாங்க. அன்னைக்கு வந்து உங்க கருத்தை சொல்லுங்க. இது ஒண்ணு உங்களை ஏமாத்திட்டு இது பண்ணி போறது கிடையாது. அவ்வளவுதான். சரி, நாங்க விஷயத்தை மட்டும் அங்கே போய் கன்வே பண்ணிக்கிறோம் சார். பையன் நாங்க பைக்ல போய் வண்டியில் யாரும் நடக்கல சார். பண்ணிக்கலாம். என்ன சார் ரவுண்ட் ஆனதுக்கே வர விட மாட்டீங்க? போன வாரம் பண்ணாங்க. ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க. நாங்க ஏதோ ஒரு அந்த இடத்துக்கு நாங்க எங்க மன்னர் சிலைக்கு போறோம் சார், சாமி கூட. அதுக்கு வழி விட மாட்டீங்களா? சேர் வீட்டுல மன்னர் சிலை இருக்கு, அங்க சாமி போய் எங்க மன்னரை தரிசிக்க போறோம். உடனே நடவடிக்கைனா வீரமுத்திர முன்னேற்ற சங்கத்துல உடனே நடவடிக்கை. வேற எந்த கட்சிக்கும் கிடையாது, எந்த கலவணிக்கும் கிடையாது. கஞ்சா விற்கிறேன், வித்துட்டு இருக்கேன், ஜாரா விற்கிறேன், உண்டியல் குடிச்சிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் மறிக்க மாட்டாங்க. நாங்க மக்களுக்காக போராடினா மறுத்து பார்த்தீங்க.
90% எங்க சமுதாயம் தான் இருக்கு. நீங்க என்ன பண்றதுன்னு பிளான் நான் மேல விஷயத்தை மட்டும் நான் பேசிக்கிறேன். இன்னைக்காண்டி வந்தோம். எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? நீங்க டைம் கேட்டிருக்கீங்க. இந்த விஷயத்த சொல்லிட்டு எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் நீங்க ஓரமா நின்னு பேசிட்டு கிளம்பிடுவீங்க. 10 நிமிஷத்துல கிளம்பிடுவீங்க. ஓரமா நின்னுட்டு விஷயத்த பேசணும். இல்ல சார் இங்க வண்டியிலே பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதாவது அவங்க சார் அங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தா நீங்க 2 வீலர் இதுல கார்ல வாங்க. நான் 2 நிமிஷம் பேசிட்டு உங்களுக்கு உத்தரவு சொல்றேன். கொஞ்சம் ஓரமா இருங்க. நான் வேற யார்கிட்ட கேட்டுட்டு அவங்க கரெக்டா அந்த 10 நிமிஷத்துக்குள்ள கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுமா? போதுமாமா? கட் பண்ணிட்டியா? ஃப்ரீஸ் பண்ணிடுமா? இரு அதை என்ன பண்ணலாம்? அப்படியே ஓடிட்டு முன்னாடி போயா இங்கிட்டு வந்துறியா அதுக்குள்ள மேல போடக்கூடாது.
Your Zoom rocket is ready to air. The wireless device is ready to be paired. வந்த மத்தம்மாள் பெருமக்கள் வணிக உறவுகள் அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் தமிழக தேசம் கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் முதல்வன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு வருட காலமாக நத்தத்தில் சட்டவிரோதமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கல் குவாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்து கடந்த 29/1/2023 அன்று நத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டத்தை தமிழக தேசம் கட்சி மற்றும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக அறிவித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய பொழுது தமிழக தேசம் கட்சி சார்பாக நத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நீதி கேட்கும் பேரணியை அறிவித்திருக்கிறோம். நீதி கேட்கும் பேரணியை அறிவித்திருந்த சூழலில் காவல்துறை இன்னும் ஓரிரண்டு நாட்களில் சம்பந்தப்பட்ட குவாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரிகளை வைத்து அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த நீதி கேட்கும் பேரணியை எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத மக்களிடத்தில் சொல்வதற்காண்டி நீதி கேட்கும் பேரணி மாற்று ஆல்டர்னேட்டாக இந்த தகவலை மட்டும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதியிலே கிட்டத்தட்ட 14 கல்குவாரிகள் இயங்கி வருகிறது. அந்த கல்குவாரியிலே 11க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் உரிய அனுமதி இல்லாமல் இயங்குகிறது என்று தகவல் தெரிவித்திருந்த ஆர்டிஐ தகவல் மூலமா அந்த தகவலை அடுத்து தொடர் போராட்டங்களை தமிழர் தேசம் கட்சி அறிவித்திருந்தோம். தாசில்தார் வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம், அதனைத் தொடர்ந்து தற்போது இன்று காலை 9 மணிக்கு நத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நீதி கேட்கும் பேரணி. கனிம வளங்களை சுரண்டி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்தின் மீது ஆளுங்கட்சி துணையோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்குவாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நீதி கேட்கும் பேரணியை அறிவித்தோம். காவல்துறையும் இந்த தமிழக அரசாங்கமும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்பவர்கள் மீது மட்டுமே அடக்குமுறையை திணித்து வருகிறது. தொடர் அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்ற, அதிகாரத்தை அரசினுடைய பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு லஞ்ச லாவணியத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கல்குவாரிகள் மீதோ சட்டவிரோத
மது விற்பனை மீதோ சட்டவிரோத லாட்டரி விற்பனை மீதோ நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து தயங்குகிறது. இது தொடர்கதையாகிறது. இதற்காண்டி போராடும் போதெல்லாம் உங்களுக்கு விரைவிலே தீர்வு கிடைக்கும் என்று காவல்துறையை முன்னிறுத்தி எங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்து எங்களை ஏதோ தள்ளி அனுப்பிச்சிடுறாங்க. பதில் என்ன கிடைச்சுன்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. ஆனா இன்றைய தினம் சொல்றாங்க, நீங்க ஆட்சியரிடம் மனு கொடுக்க நியாயமாக செல்கிறோம் என்று சொல்றோம். நியாயத்துக்காக நீங்க நிக்க தவறி அநியாயம் பண்றவங்களுக்கும் களவாணித்தனம் பண்றவங்களுக்கும் நீங்க துணை நிக்கிற மாதிரி தான் எங்களோட பார்வைப்படுது. ஏன்னா ஒரு மனுவை கூட ஆட்சியரிடம் கொடுப்பதற்கு இங்கு ஆளும் அரசாங்கம், இந்த காவல்துறை எங்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் இது எப்பேற்பட்ட தமிழக அரசு என்று தெரியவில்லை, எப்பேற்பட்ட காவல்துறை இயங்குகிறது என்று தெரியவில்லை. தயவு செய்து மக்களுக்காக போராடுபவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை முழுமையாக கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அனுமதியை மட்டுமாவது கொடுங்கள். அதுதான் நாங்கள் பெரிதும் எதிர்பார்ப்பது. ஏதோ இந்த கல்குவாரிக்கு மட்டும்தான் போராடுறோம்ல, இதுக்கு முன்னாடி சட்டவிரோத மது விற்பனை கிராமந்தோறும் நடக்கிறது. அந்த மது விற்பனையை கண்டித்து போராடினோம். எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படும் போது அதற்கு எதிராக போராடினோம். இன்று சட்டவிரோத கல்குவாரிகள் இயங்குகிறது, அதற்காக போராடுகிறோம். வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி நத்தம் அரசு மருத்துவமனையில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்று கூறி தர்ணா போராட்டம் அறிவிக்கலான் இருக்கோம். உண்ணாவிரதமா அந்த இடத்திலே ஒரு செட் அமைச்சு இந்த மக்களுக்காக, இங்கு வாழக்கூடிய பாவப்பட்ட ஏழை எளிய மக்களின் நலனுக்காக இந்த அரசு மருத்துவமனையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் இந்த வளையர் சமுதாய மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தினா கூட பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சமூக மக்கள், நாங்கள் செல்லக்கூடிய மருத்துவமனை எதென்றால் இந்த அரசு மருத்துவமனை. இந்த அரசு மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை. மருத்துவர்கள் 13 பேர் இருக்கக்கூடிய இடத்தில் வெறும் 2 மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் 6 செவிலியர்கள் தான் இருக்கிறார்கள். இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து அங்கு போதிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கலான் இருக்கோம். ஏதோ அந்த கல்குவாரிக்காண்டி போராடுறாங்க, இவங்க ஏதோ ஆதாயத்துக்காக போராடுகிறார்கள் என்று இந்த கே தம்பிகளை, வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க, தமிழர் தேசம் கட்சி நிர்வாகிகளை நீங்க நினைச்சிடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் அந்த இடத்துல எங்களை புறக்கணிச்சு அவுட்டர்லயே நுப்பாட்டினாலும் கூட நாங்க எதற்காண்டி இந்த போராட்டத்தை கையில் எடுத்தோம் அப்படின்ற விஷயத்தை இந்த மக்கள் இடத்திலே நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு 10 நிமிடம் பேச வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் கேட்டுக்கொண்டு, அதிகாரிகளும் எங்களுக்கு நீங்கள் 10 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய கோரிக்கைகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தமைக்கு நத்தம் காவல்துறைக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீதி கேட்கும் பேரணி வேண்டாம், உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கங்க. 19ஆம் தேதி சம்பந்தப்பட்ட புவியியல் சுரங்கத்துறை அதிகாரிகள் வர்றாங்க, நீங்க கண்டிப்பா 19ஆம் தேதி உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று தெரிவிச்சிருக்காங்க. தயவு செய்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறாதீர்கள். நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கவனமாக இருந்து 19ஆம் தேதி நாங்கள் சொல்கிறோம், இங்கு இருக்கக்கூடிய யூனிவர்சல், சக்கரா, பூவராகவன், ஏஆர்வி இது போன்ற பல்வேறு குவாரிகள் உரிய அனுமதி இன்றியும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமும் உரிய அனுமதி இன்றியும், அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை வெட்டி எடுத்தும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற குவாரிகள் மீது உடனடியாக உங்களுடைய நடவடிக்கை பாய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அடுத்த கட்ட போராட்டத்திற்கு எங்களை தள்ள மாட்டீர்கள் என்று நம்பிக்கையோடு இந்த நீதி கேட்கும் போராட்டம் தமிழ் தேசம் கட்சி தலைவர் திரு கே செல்வகுமார் அவர்களின் ஆணைக்கிணங்க இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நீதி கேட்கும் பேரணியின் அடுத்த கட்ட நகர்விற்கு செல்லாமல் இருக்க அனைத்து தரப்பு அதிகாரிகளும் முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும், வணிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கிட்டத்தட்ட ஒரு பொறுப்பாளர்களா ஒரு 50 கூட்டி வந்திருக்கலாம். அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு ஏன்னா மார்ச் 1ஆம் தேதி நம்ம அடிப்படை பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு போராட்டம் அனைத்து தரப்பு தாய்மார்களும் முக்கியமாக வந்து கர்ப்பிணி பெண்கள் அவர்கள் தான் அதிகமாக இல்லைன்னு அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுக்கணும். மக்களுக்காண்டி நம்மளோட மனைவிகளோ அம்மா தங்கச்சிகளோ நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களோ தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தாய்மார்களும் அதிகமாக அழைச்சிக்கணும். அதுதான் இந்த போராட்டத்தை வந்து நம்ம வந்து தற்காலிகமாக வந்து முடிச்சுக்கிறோம். சம்பந்த போராட்டத்தை அதிகாரிகளோட வேண்டுகோளை ஏற்று தற்காலிகமாக அந்த போராட்டத்தை முடிச்சுக்கிறோம். இதை முடிச்சுட்டு எல்லாருமே கருப்பு கோயிலுக்கு வந்துருங்க. நிர்வாகிகளும் சில ஆலோசனைகள் இருக்கு. அடுத்த கட்ட போராட்டங்கள் இந்த கட்சிகளை வளர்ச்சி நம்ம பேச வேண்டியிருக்கு. யாரும் வீட்டுக்கு போயிடுவோம்னா ஒரு 10 நிமிஷம் தான் போயிட்டு சில விஷயங்களை நமக்கு பேச வேண்டியிருக்கு. அடுத்த கட்ட போராட்டத்தை எப்படி கையில் எடுக்கணும், மக்களை எப்படி திறப்பிட்டு வரணும் பேச வேண்டியிருக்கு. எல்லாருமே நம்ம சந்தன கருப்பு கோயிலுக்கு வந்துருங்க. போலாம் அவ்வளோ போலாம். ஏய் இந்த புளியாமரத்து வழியா இப்படி ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? ஏற்று